அந்த அக்னி சமம் அந்த ஸ்தலத்துல அந்த இடமானது ஸ்தலம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது ஐயா? இந்த காஞ்சனையால் திரை வளைத்தார். காஞ்சனையால் திரை வளைந்து ஐயா அக்னியாலே கோட்டை, அந்த இடத்தை அப்படியே அக்னி கோட்டையாக கட்டுகின்றான். அந்த ஸ்தலம் போறா எங்க பார்த்தாலும் தீ பரவி, அப்ப எங்கு பார்த்தாலும் நெருப்பு. இப்படி கடுங்கவம் இருந்து கொண்டிருக்கிறார் சக்திவான் முனிவர். என் அம்மையானவள் அங்கு வருகிறார். ஆதி பராசக்தி அகிலாண்டேஸ்வரி 1000 கண்ணுடையார். அம்மையானவள் எப்படி வந்திருக்கிறாள்? தாயானவள் முன்பு எப்படி இருக்கிறார் பாருங்கள். வீரப்பல்ல விரிசடையும் வெற்றி கொண்ட திருமுகத்தோடு அம்மா எப்படி இருக்கிறாய்? எப்படி ஐயா? வீரப்பல்ல விரிசடையும் வெற்றி கொண்ட திருமுகம். வெற்றி கொண்ட திருமுகம் என் அம்மா பார்வதி அம்மா. அம்மையானவள் சக்திவாள் முனிவனுக்கு அருள் கொடுத்தாள். மூற்றி வரம் என்று சொல்லக்கூடிய வரத்தினை அம்மாள் வரம் அதை தான் கொடுத்தாள். கொடுத்து கொண்டு அம்மை பார்வதா தேவி அம்மாள் அமர்ந்து கொண்டாள். கிழக்கு முகமாக அம்மாள் அமர்ந்துகிறாள். சரி, தாயானவள் அமர்வதற்கு முன்னால் என்ன செய்கிறாள்? அட்டகொம்ப எட்டு வைத்தார் அம்மையான பார்வதியாள். கும்பநெல்லை தானம் வைத்தாள் அம்மையான பார்வதியாள். கணமெடுப்பாள் ஈஸ்வரியாள். அம்மாள் அருந்தவம் புரிந்து கொண்டால் தாயாக பார்வதா தேவி. காற்றடிச்சு மணல் பரப்பி காரும் செடிகள் எல்லாம் மேல்பட்டது. அம்மா இந்த கும்பம் என்று சொன்னால் கரம். அம்மா பார்வதா தேவி ஆத்தியமே கும்ப கலசம் அட்ட கும்பம் 8 வைத்தார். அதை சுத்தி வெற்றிலை வைத்தார். கொட்டை தேங்காய் வைத்து இருமிஷம் பழம் விட்டு அம்மா சுகரணி மாலையிட்டு கடும் தவம் புரிந்து கொண்டாள் அம்மை பார்வதா தேவி. இப்ப அம்மா சக்தியானவள் அவதரிக்க போகிறாள். எப்படி அவதரிக்கிறாள் பாருங்கள். எப்படி ஐயா? ஆதி பரா சக்தியானவள் எப்படி அவதரிக்கிறாள் பார்க்க வேண்டாம்? ஆமாண்ணே. எப்படி அவதாரம் செய்கின்றாள்? அம்மையானவள் எப்படி ஜெனித்து வருகிறாள்? வேர்வையை தாங்க முடியல, சூடு வேர்வை வெட்க அம்மாள் வேர்வையை பைத்து வேள்வியிலே எறிந்தார். அதில் யார் வந்து பிறக்கிறாள்? ஐயா ஆடினல்ல மாதமதா Amen.
இந்த அம்மாள் வேள்வியிலே வந்து பிறந்து வருகிறார். அப்படின்னா பார்வதியினுடைய உடம்பிலிருந்து அட்டகாளி 8 பேருமாக ஜனித்தார்.